இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரீசெண்டாக இந்த சாங் வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்களேன். കുഴി കണ്ടപ്പോ ചിരി അത് കണ്ടപ്പോ കരിമിഴിയുള്ള കളവാ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது நம்ம குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கோடைய பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ கீழே எஸ் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டன்னெடுத்து கிளிக் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைல் வரும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்குமே நீங்கள் பிஎன்ஜி பிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டு எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டோர் சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சைடில் டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே விவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபாண்டை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐட் மோஷன் ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தினாக்க நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்க இன்புட் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க ஒன்றும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து பண்ணால் கண்டிப்பாக நோட்ஸ் இருக்கும் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே காப்பி பண்ணதே இங்கே பிஎஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிங்கை லாங் ப்ரெஸ் பண்ண சைட் ஆகும். இப்போ ஓப்பன் ஐட் மோஷன் லோகோ இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்படியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பண்ணாக்க இதுக்கே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 2 மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இந்த கன்வர்ஷன் வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணாக்க நான் சாங்குடைய நேம் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுடைய நேமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு லேட்டஸ்ட்டில் போயிட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கூட இருக்கும் தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க அனிமி பிக் இருக்கும். இந்த பிக்கு பதிலாக தான் நம்ம பிக் வந்து பண்ணாக்க ரீப்ளேஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படி நம்ம பார்த்தலாமா? ஸோ அதுக்கு அந்த அனிமி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் மூவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் விரலால் மூவ் பண்ணி உங்களோட பிக்கில் எந்த மாதிரி ஆட் ஆடணுமோ அந்த மூவ் பண்ணி வந்து பண்ண கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆச்சா? ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த அனிமி பிக் பதிலாக நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆயிடும். ஸோ ஃபைனலி மேலே சூப்பர் நெக்கில் போயிட்டு கிளே சூப்பர் பண்ணாக்க இந்த வீடியோ எக்ஸ்பெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாங்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பண்ணாக்க கேட்டாங்க, அதனால தான் வீடியோ போட்டேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே.